என ராணுவ கட்டுப்பாட்டில் கூட அமைந்து கொண்டிருக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம், இளையரங்கம், ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற கூட்டம். இந்த கூட்டம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறது என்றால் நாளை தலைவரை கோர்ட்டிலே அமர்த்துவதற்காக இங்கே நான் எதற்காக சொன்னால் அன்புத்தவர் விஜய் பாலாஜி அவர்களும் ஆனந்தகுமார் அவர்களும் மேலே அமர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரும் இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள். நான் இப்போது ஒரு ஏறத்தாழ 5 மாதங்கள் ஆக நான் முதலிய பயணத்தை துவங்கியது தந்தை பெரியார் வழியில், பேரறிஞர் அண்ணா வழியில், புரட்சித் தலைவரோடு நான் பயணத்தை மேற்கொண்டேன். நான் 1977 நான் முதலிலே தேர்தல் இருக்கின்ற போது உங்களை போன்ற வயதுதான் 26 வயதிலே நான் சட்டமன்ற உறுப்பினர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். இந்த தலைவரோடும் அம்மாவோடும் பயணம் பண்ணவர். ஆனால் இன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவியோடு நான் இன்றைக்கு பயணம் வந்திருக்கிறேன். 3வது தலைமுறை நான் எட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறேன். முதல் தலைமுறை புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா. நாளை தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய வெற்றி தலைவரை தான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எனக்கு தெரியும் எங்கே செல்கிறோம், எந்த பாதையை செல்கிறோம், எந்த பாதையை சென்றால் மக்களுக்கு செயல்படுத்த முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டுதான் என்னை தூக்கி எறிந்தார்கள். தூக்கி எறிந்தவுடனே தாங்கி பிடித்தவர்கள் நம்முடைய தலைமை என்பதை ஒரே நொடிப்பொழுதில் இந்த இயக்கத்தில் தூக்கி வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்னாலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். காணுகிற போது என் வயதை 20 கொண்டிருக்கிறது. நல்லவர் எங்கே இருக்கிறாரோ நாடு நல்லவர் என்னை அழைத்திருக்கிறார். நான் இன்றைக்கு தொடர்புகிறேன். புரட்சி தலைவர் அம்மாவரும் தலைவர்களும் நம்முடைய தலைவர் படத்தை நான் வைத்து